நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் நமது நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம். அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்கார்ந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில், அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது. இந்த மாத பலன்கள் மாத பலன்களாக இருந்தாலும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா வருடகோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா கிரகங்களின் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மைகள், எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 2024 ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா, சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவர் நாட்கள் கிரகம். அவர் பார்த்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடந்து போவார். அவருடைய செயல்பாடே எப்பயுமே அப்படி தான். ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களில் 8 கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலேருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ள வந்தார். ஸோ அவர் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார். 26/8/2024 மதியம் 3:40 வரையும் அவர் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறார். அதுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். 16/8/2024 வரையும் சூரிய பகவான் கடகராசியும், அதுக்கப்புறம் 16க்கு மேலே சிம்ம ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட 22/8/2024 வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக புதன் வக்ரமாகுவார். வக்ரமாகும்போது அவர் என்ன பண்ணுவார்னா கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானா ஒரு ராசியிலேருந்து பின்னோக்கி தான் வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்து விடுவார் என்று பார்க்கிறோம். சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்குள்ள 24/8/2024 வரையும் சிம்ம ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலும், அதே போல் சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார். மீன ராசிக்குள்ள ராகு பகவான் உள்ளே நுழைஞ்சு நவம்பர் மாதத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாரு. ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் பார்த்தீங்கன்னா பொது பலன்களை, இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கும்ப ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் நமது கும்பராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் உறுதியாக சொல்லுவேன். ஸோ வீடியோ முழுவதுமே பாருங்கள். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தாலும் சரி, ஃபுல்லாக முழுவதையும் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உட்காந்து பொறுமையாக கிரகங்கள் என்னென்ன சப்போர்ட் பண்ணுது, எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு மாத பலன்களில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ முழுவதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கும்பராசினியர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி நிதானமான முடிவு கிடைத்து வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். குழப்பங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நிறைய குழப்பங்கள் இருக்கும்.
எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசாமல் அதை செய்யாமல் விட்டுருவோமா, செய்யாமல் விட்டுட்டா வச்சு நிம்மதியாக இருப்போமா அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்து வந்தன. ஸோ அந்த நிலையிலிருந்து மாறி குழப்பத்துக்கு ஒரு சரியான தீர்வு கிடைச்சி குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன்டா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல் மன அழுத்தங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு வரவே கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா அதை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு பயங்கரமாக போராடுவீங்க. அப்பா என்ன தான் பண்ணன்னு தெரியல, பெரிய ஒரு மன அழுத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துவீங்க. ஸோ மன அழுத்தங்கள் உறுதியாக குறைய போகுதுங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்திருந்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மன அழுத்தம் இப்போ வக்ர சனி மூலமாக கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என குறிப்பிடுகிறேன். அதுபோல் பார்த்திங்கன்னா வீடு மனையில் இருந்த பிரச்சனை, வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறையவே இருக்காங்க கும்பராசியில். அதே அந்த சூழ்நிலையிலேருந்து மாறப்போகுது. வீட்டுக்கு போனேன் நிம்மதியாக இருந்தேன், அல்லது வீட்டில் ஏதாவது புதிய முயற்சிகள் இருக்கேன் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு உறுதியாக அதில் கொஞ்சமாவது மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கேற்ற துணையை நீங்கள் இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. புதிய நட்புகள், புதிய உறவுகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். அதேபோல் பார்த்திங்கன்னா பெண்கள் மூலமாக மன நிம்மதிகள் கிடைக்கும், மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். ஒரு குழப்பமாகவே இருக்குன்னா பக்கத்தில் இருக்க உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடன் பயணிக்கும் வேலை பார்க்கும் நபர்களாக பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வெளிப்படையாக உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளை சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஸோ அதன் மூலமாக அவர்கள் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பீர்கள் என கூறுகிறேன். அதேபோல் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். கும்பராசி இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய அலுவலகத்தையும் நிர்வாகத்தன்மையில் இளைஞர்கள் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் என பார்க்கிறோம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள், கல்வியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ மாணவர்கள் தைரியமாக இந்த மாதத்தை எதிர்கொள்ளலாம். ஐயா படிக்கவே முடியல, படிக்க கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த மாதம் நான் படித்ததை அப்படியே எழுதினேன், அதன் மூலமாக ஒரு சிறப்பான ஒரு பேரை கிடைச்சிச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நமது மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என பார்க்கிறோம். சரி, ஓகே. இவன் நேரமாக பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல விஷயமும் இருக்கும், சில பிரச்சனைக்குரிய விஷயங்களும் கிரகங்கள் கொடுக்க தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் பண்ணுறாங்களா, உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மதிப்புக்கூடிய விஷயங்களை பண்ணுறாங்களாங்கிறத உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் முழுவதும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த ஜாயிண்ட் பெயின் பார்த்தீங்களா. ஸோ அந்த பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி வருது அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அருகில் இருக்கும் மருத்துவர்களை நீங்கள் நாடி சரியான ஒரு மருத்துவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வலியிலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எதையாவது ஒரு வாக்கு கொடுத்து போட்டு இதை செய்ய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதத்தில் யாருக்கும் நான் செஞ்சு கொடுக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி வாக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு அதை தவிர்த்து விடுங்கள். நல்ல மாற்றமான சூழ்நிலையை, முன்னேற்றமான சூழ்நிலைகளை கும்பராசிக்காரர்கள் சந்திப்பீர்கள் என குறிப்பிடுகிறேன். ஓகே, இந்த மாதத்தின் அதாவது கும்பராசினியர்களுக்கு 2024 ஆகஸ்ட் மாதத்தில் சந்திராஷ்டமம் என்னன்னைக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8/8/2024 முதல் 10/8/2024 மதியம் 1 மணி வரையும் நமது கும்பராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், விநாயகர் வழிபாடை பின்பற்றிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு அன்றாட நிகழ்ச்சிகளையும் பயணிக்கலாம்.
ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் நடக்கும் நாட்களில் புதிய முயற்சிகள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்கள் கூட வேலை பார்க்கும் பணியாளர்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட பயணிக்கும் நண்பர்களிடம் ரொம்ப ரொம்ப நிதானமாக முடிவெடுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகள் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டமங்கிறது உங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கான பலனை மிக தெளிவாக துல்லியமாக மாத பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொது பலன். இந்த பொது பலனில் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் கட்டாயமாக ஏற்படும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க வீடு கட்டணும்னு நினைப்போம், ஒருத்தவங்க கல்யாணம் முடிக்கணும்னு நினைப்போம், ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கடன் பிரச்சனை எப்போ அடையும், இல்லை வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, இதெல்லாம் நிறைய கேள்விகள். ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு கேள்வி 2 கேள்விலாம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை எப்போ மாறும் அப்படிங்கிற ஒரே கேள்வி உள்ளவங்க நிறையவே இருக்காங்க. கோடிக்கணக்கில் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனுடைய அடிப்படை உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்கால செயல்பாடுகள் எப்போ மாறும், அது மாறுவதற்கான வழிமுறைகள் என்ன, வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக ஜாதக ரீதியாக மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மிக துல்லியமாக பலன்கள் கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை, என்னுடைய குருவின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன் என கூறிக்கொள்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை சாமி, என்னுடைய எதிர்காலத்தை எப்படி கணிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா முன்னாடிலாம் ஜாதகங்கள் எழுதுற கிடையாது. ஸோ எழுதினாலும் எங்கே இருக்குன்னே தெரியாது, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கும் நேரத்தை ஒரு கோச்சார ரீதியாக அடிப்படையாக கொண்டு பலன்கள் பார்க்கப்படும். உங்களுடைய வீடின் வாஸ்தின் அடிப்படையில் பலன்கள் சொல்லப்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டாரட் கார்டு ஆருட திலகம் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்கியிருக்கேன். ஸோ டாரட் கார்டு மூலமாகவும் உங்களுக்கு பலன்கள் மிக துல்லியமாக கூறப்படும். ஸோ ஜாதகம் இல்லைனான் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு அலையுங்கள். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 13 வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயின்று வந்திருக்கேன். ஜோதிட பலன்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும். டெய்லி 1 hour கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். வருகிற ஆவணி மாதம் முதல் கிளாஸ் எடுக்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் மற்றும் எப்பொழுது உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும், அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும். முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் என்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ, இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன். கண்டிப்பாக அலையுங்கள். நன்றி.